சென்னை பெரும்பாக்கத்தில் கிரிக்கெட் விளையாடிய சோர்வில் நிழலில் ஓய்வெடுத்த நபர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 34 வயதான லோகேஷ் என்பவர் பெரும்பாக்கத்தில் உள்ள மாமியார் இல்லத்திற்கு மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். அப்போது அங்கு நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடிய நிலையில் சோர்வானதால் நிழலில் அமர்ந்தபோது மயங்கினார். மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். 3 மாதங்களுக்கு முன் மண்ணீரல் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் மயங்கி விழுந்தவருக்கு உதவ ஆள் இல்லாததால் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயிலில் பயணிக்க ரயில் நிலையங்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கூடினர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையால் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்ட நிலையில் மலை ரயில் சேவை இயக்கப்படுகிறது. இதனை அறிந்து சுற்றுலா பயணிகள் உதகை, கெத்தி, குன்னூர் ஆகிய ரயில் நிலையங்களில் குவிந்து வரிசையில் நின்று டிக்கெட் பெற்று மலை ரயிலில் பயணித்து ஆனந்தமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பள்ளி விழுந்த பூரி கிழங்கை சாப்பிட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகள் சாலையோர கடையில் பூரி கிழங்கு வாங்கி வீட்டிற்கு சென்று சாப்பிட்டதாக தெரிகிறது. அப்போது கிழங்கில் பல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடல் உபாதை ஏற்பட்டு சிறுமி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பள்ளிகள் இயக்குநர் உள்ளிட்ட 3 இயக்குநர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமி ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பாடநூல் கழக செயலாளர் குப்புசாமி தனியார் பள்ளிகள் இயக்குநராகவும், ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் உஷாராணி பாடநூல் கழக செயலாளராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஹொசூர் அருகே தென்னந்தோப்பில் டிஜே செட்டப்புடன் போதை பார்ட்டி நடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாகலூரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது ஒரு கார் மின்னல் வேகத்தில் நிற்காமல் சென்றுள்ளது. காரை விரட்டிச் சென்ற போலீசார் முதுகுருக்கி கிராமத்தில் மடக்கி பிடித்தனர். அங்குள்ள தென்னந்தோப்பில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் பிரைவேட் பார்ட்டி நடந்தது கண்டறியப்பட்டது. கோவா, கர்நாடகா, பீகாரைச் சேர்ந்த 3 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு சுமார் 3 டன் மாங்காய்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. இதில் லாரியிலிருந்து சாலையில் உருண்டு ஓடிய மாங்காய்களை அந்த பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது. தேனியிலிருந்து புறப்பட்ட பேருந்தை விஜயன் என்பவர் இயக்கிய நிலையில் வெள்ளபொம்மன்பட்டி பிரிவு அருகே வந்தபோது நெஞ்சுவலியால் பேருந்தை ஓரங்கட்டி இருக்கையிலேயே மயங்கினார். தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் உடனடியாக ஓட்டுநரை இருக்கையில் படுக்க வைத்து தான் பேருந்தை இயக்கிச் சென்று வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவரை சிகிச்சைக்காக சேர்த்தார். தென்காசி மாவட்டத்தில் விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்த நெல்லை ஆட்சியர் அலுவலக ஓட்டுநரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாராந்தை பகுதியைச் சேர்ந்த கணபதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கி தலையில் படுகாயமடைந்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் குடும்பத்தினர் சம்மதத்துடன் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. அவரது உடலுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கொலை மிரட்டல் வழக்கில் சொந்த ஜாமீனில் விடுவிக்க லஞ்சம் கேட்ட தலைமை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதனேரி கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த சக்திகுமார் என்பவர் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலிருந்து சக்திகுமாரை ஜாமீனில் விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் சுரேஷை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ரேஷன் கடைக்கு சென்ற பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக இடையாளரை உறவினர்கள் நைய புடைத்தனர். பாரதியார் தெருவில் உள்ள ரேஷன் கடையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பாலமுருகன் என்பவர் இடையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் பொருட்கள் வாங்கச் சென்ற பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களது உறவினர்களிடம் கூறியதை அடுத்து பாலமுருகனை நைய புடைத்தனர். பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்த நிலையில் பாலமுருகன் அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. கொடைக்கானல் MM தெரு பகுதியில் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 13 வயது சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த தாய் நாயை விரட்டி மகனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். சிறுவனின் கை மற்றும் காலில் ஏற்பட்ட நாய்க்கடிக்கு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடுப்பட்டி ஊராட்சியில் முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் இருந்த வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரமேஷ் என்பவர் தற்போது ஏற்காட்டில் தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார். இரவில் இவரது வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் 2 பைக்குகள் தீப்பற்றி எரிந்து முழுமையாக சேதமானது. தீ வைத்த நபர்கள் யார், காரணம் என்ன என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கர்நாடகாவிலிருந்து ஈரோட்டுக்கு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். படையப்பாளையம் சுத்தானந்தன் நகரில் புகையிலை பொருட்கள் பதுக்கல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலில் சோதனை நடத்திய மதுவிலக்கு பிரிவு போலீசார் 3 கார்களில் இருந்து 216 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையை அடுத்த கடையக்குடியில் கழிவுநீரால் களையிழந்த வல்லநாட்டு கண்மாயை மீட்டுத் தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10 கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த வல்லநாட்டு கண்மாய் கழிவுநீர் கலப்பால் நஞ்சானதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அரசு தலையிட்டு கண்மாயை பழையபடி மீட்டுத் தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருத்திகை தினத்தன்று நாகை எட்டுக்குடி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு லிட்டர் கணக்கில் பாலபிஷேகம் நடைபெற்றது. விபூதி அலங்காரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பூந்தமல்லியில் சாலையில் சுற்றித் திரிந்த இளம்பெண்ணை போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டனர். சாலை ஓரத்தில் பேசிக் கொண்டிருந்த அப்பெண்ணை காவலர்கள் அழைத்து விசாரணை செய்ய முயன்றனர். அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் அவர் பட்டதாரி என தெரிய வந்தது. அவரது உறவினர்களை செல்போனில் அழைத்து விசாரித்தபோது அவர் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்ததும் மன அழுத்தத்திற்கு மருந்து எடுத்து வந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உறவினர்களை வரவழைத்து அப்பெண்ணை அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. பொத்தனூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கிய நிலையில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூச்செறிதல் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நகரில் கூட்டமாக சுற்றித் திரியும் திருநாய்களால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தேரடி வீதி, சின்னக்கடை வீதி, கிரிவலப்பாதை, தண்டராம்பட்டு, வேங்கிக்கால், அவலூர்பேட்டை சாலை என மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு சாலைகளில் அதிக அளவில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உள்ளூர் மக்களின்றி சுற்றுலாப் பயணிகளும் திருநாய் தொல்லையால் பாதிப்படைகின்றனர். நோய்வாய்ப்பட்ட நாய்களை உடனே அப்புறப்படுத்தவும், நாய் தொல்லையை கட்டுப்படுத்தவும் மாநகராட்சியை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி கருமண்டபம் இளங்காட்டு மாரியம்மன் ஆலய பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோரையாற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடங்களை சுமந்தும், அலகு குத்தி, கரகம், அக்னி சட்டி ஏந்தி, கரும்பு தொட்டில் சுமந்தும் கோயிலுக்கு சென்றனர். விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாடல் ஆசிரியர் சிநேகன், நடிகை கன்னிகா தம்பதியர் தங்களுடைய இரட்டை குழந்தைகளின் புகைப்படங்களை பொது பார்வைக்கு முதன்முறையாக வெளியிட்டுள்ளனர். இந்த தம்பதிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தனர். காதல் மற்றும் கவிதை என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தைகளின் பல்வேறு வீடியோக்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டன. இந்நிலையில் குழந்தைகளின் முகம் தெரியும்படி முதன்முறையாக புகைப்படங்களை சிநேகன், நடிகை கன்னிகா தம்பதியர் பகிர்ந்துள்ளனர். அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாகாணத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த மினி லாரி ஒன்று திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலினாய்ஸ் மாகாணத்தின் அடிசன் பகுதியில் சாலையில் குடியிருப்பு பகுதிக்குள் சென்று கொண்டிருந்த மினி லாரி வெடித்ததில் அருகில் இருந்த வீடுகள் சேதமடைந்தன. இருப்பினும் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் சிறு காயத்தோடு உயிர் தப்பினார். இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான ஆடியின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவரும் உலகின் முன்னணி ஈட்டி எறிதல் வீரருமான நீரஜ் சோப்ரா ஆடி நிறுவனத்தின் இந்திய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நீரஜின் கவனம், வேகம் மற்றும் ஈடு இணையற்ற செயல்திறன் உள்ளிட்டவை அவரை விளம்பர தூதராக நியமிக்க தூண்டியதாக ஆடி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக அவலாஞ்சி, அப்பர் பவானி, எமரால்ட், இத்தலாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் உதகை அருகே இத்தலாறு பகுதியில் இருந்து பெம்பட்டிக்கு செல்லும் மலைச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி மூலமாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகே மாற்றுப்பாதை அமைக்கும் பணியை மேற்கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே பாலாற்றங்கரையில் ரத்த காயங்களுடன் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார், கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முதிய தம்பதி வீட்டில் அடுத்தடுத்து 2 முறை அரங்கேறிய திருட்டுச் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அலிஞ்சிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஜம்புகேஸ்வரன், கனகம் தம்பதி கோழி, ஆடுகள் வளர்த்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் தம்பதி வளர்த்த 30 கோழிகள், 2 ஆடுகள் திருடு போனதாக தெரிகிறது. இந்நிலையில் மீண்டும் கொள்ளையர்கள் தம்பதியின் வீட்டுக்கு வந்த நிலையில் ஜம்புகேஸ்வரன் கத்தி கூச்சலிட்டதால் தப்பிச் சென்றனர். சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் வீட்டின் குளியலறைக்குள் புகுந்த பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. குளியலறையில் பாம்பு இருப்பதைக் கண்டு பதறிப்போன வீட்டின் உரிமையாளர் திருவான்மியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவல் அறிந்து வந்த வீரர்கள் 4 அடி நீள சாரை பாம்பை பத்திரமாக மீட்டனர். ஆந்திராவில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த பெண் மருத்துவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் மருத்துவரான காஞ்சல்லா பத்மா இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் மீது ஆட்டோ மோதியதில் படுகாயமடைந்தார். இதையடுத்து வேலூர் அருகே பூட்டுத்தாக்கில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் மூளைச்சாவு அடைந்ததால் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அதன்படி மருத்துவர் காஞ்சல்லா பத்மாவின் இதயம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த குப்பனூரில் குடும்பத் தகராறில் கட்டிய மனைவியை அறிவாளால் வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். கூலி தொழிலாளி ஐயனாரும் ரம்யாவும் குடும்பத் தகராறு காரணமாக பிரிந்தனர். மனைவியை தேடிச் சென்றபோது அவர்களுக்குள் நடந்த வாக்குவாதத்தில் ரம்யாவை ஐயனார் அறிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. சண்டையை தடுக்க வந்த ரம்யாவின் மூதாட்டியும் காயமடைந்தார். கோவை மாவட்டம் பெரிய மத்தம்பாளையத்தில் தலையில் கல்லை போட்டு கட்டட தொழிலாளி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கணேசமூர்த்தி என்பவர் சொந்தமாக கட்டிவரும் வீட்டில் 3 நாட்களுக்கு முன் கட்டட வேலைக்கு வந்த மதுரையைச் சேர்ந்த இளங்கோ கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இளங்கோவுடன் பணியாற்றிய நபர்கள் தலைமறைவான நிலையில் அவர்களை காவல்துறை தேடி வருகிறது. அரசு சார்பில் வழங்கப்பட்ட இடத்தை காலி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்தி வருவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் மனு அளித்தனர். வள்ளியூர் சூட்டுபொத்தையில் அரசு சார்பில் திருநங்கைகளுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டது. இங்கு 8 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக இந்த இடத்தை காலி செய்ய மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் மிரட்டல் துணியில் வலியுறுத்தி வருவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் மனு அளித்தனர். மலம் உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் மாற்று இடம் தருவதாக அதிகாரிகள் கூறி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை எஸ்பி அலுவலகம் முன் காதல் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மானாமதுரை சாஸ்தா நகரைச் சேர்ந்த குகன் கோவையைச் சேர்ந்த ஷாமிலியை காதலித்து திருமணம் செய்துள்ளார். வீட்டார் சம்மதத்துடன் அழைத்துச் செல்வதாக கூறிவிட்டு சென்ற குகன் திரும்பவில்லை என கூறப்படுகிறது. குகன் வீட்டிற்கு சென்றபோது அவரது பெற்றோர் குகனை சந்திக்க அனுமதிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி ஷாமிலி தர்ணாவில் ஈடுபட்டார்.